சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. பீஷ்மர் பிரம்மச்சரியத்தை தேர்ந்தெடுத்தார். கர்ணன் நட்பையும் கொடையையும் தேர்ந்தெடுத்தான். பார்வை இருந்தும் பார்வையற்ற வாழ்க்கையை காந்தாரி தேர்ந்தெடுத்தாள். ஆஞ்சநேயர் பக்தியையும் விசுவாசத்தையும் தேர்ந்தெடுத்தார். இந்த தேர்வுகள் அவரவர் முன்ஜென்ம கர்ம வினைகளை கழிக்கும் வழிமுறைகளா அல்லது இறைவனை அடைவதற்கான வெவ்வேறு உத்திகளா? லோகோ பின்ன ருசியம்னோம். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். யார் எந்த சாமியை கும்பிட்டாலையும் எப்படி கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர் தத்தமது அறிவு அறிவகை சென்று அடையன் என்றனர். அவங்கவுங்களுக்கு ஒரு ஐக்கியூ இருக்குது, ஒரு பிரெயின் இருக்குது. அது எந்த ரூட்டில் கொண்டு போதோ அந்த ரூட்டில் போய் அவர்கள் அடைவார்கள். அவரவர் விதி வழி அடையன் என்றனர். எவ்ரி ஒன் ஹஸ் எ டெஸ்டினி. இந்த டெஸ்டினிங்கிற வார்த்தையிலேருந்து தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு கூட வந்தது. ஸோ இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது. பீஷ்மர் சொல்கிறீங்க. பீஷ்மர் என்ன, அவங்க அப்பா ஒரு லேடியை ஆசைப்பட்டான். அந்த லேடி சொன்னால் என் பிள்ளைக்கு பட்டம் கட்டுறதுனா தான் நான் உன்னை கட்டிக்குவேன் அப்படின்னு. பையன்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? தன் பிள்ளையை நீ பட்டம் கட்டிக்கக்கூடாது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன், அவன் மூலமாக பையன் பிறப்பான், அவனுக்கு தான் பட்டம்லாம் நியாயமாக இல்லை. ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு இவன் சொல்கிறான், இவ்வளோ தானே, நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இப்போ தேவபரதன் அவருடைய பேர். அவர் இந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்தது மேலே இருந்த தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவன் மேலே பூ மாறி போயிருந்து, அப்பனுக்காக நீ இவ்வளோ நோபலாக இருந்திருக்க அப்படின்னு பீஷ்ம அப்படின்னு சொல்லி அவனுக்கு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. உயர்ந்தவன், உத்தமமானவன் அர்த்தம். அடுத்தது யார்? கர்ணன். அவன் வாழ்நாள் பூரா he was humiliated as தேரோட்டி அண்ட் தேரோட்டி மகன். சபையில் சத்திரியர்கள் தான் இந்த வில் போட்டியில் பங்கு பெற முடியும், நீ பங்கு பெற முடியாதுன்னு அவமானப்படுத்துகிறாங்க. அப்போது துரியோதனன் அவனுக்கு உடனே தன்னுடைய அங்க நாட்டுக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி இப்போ நீ சத்திரியன் ராஜா ஆகிட்டேன்னு சொன்னான். அதனால் வாழ்நாள் பூரா அவன் செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனனுக்கு லாயலாக இருந்தான். அவனை தண்ணியில் விட்டு போன குந்தி தேவி அவங்ககிட்ட நம்ம கட்சி மாறிடு அப்படின்னா அவன் ஒத்துக்கவே இல்லை. சரி நீ அர்ஜுனன் மேலே ஒரு தடவை தான் அம்பு விடணும்னு சொன்னான், என்ன அதுக்கும் ஒத்துக்கினான். மீதி 4 பிரதர்ஸ் மேலே நீ எதுவுமே போரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கும் ஒத்துக்கினான். he was absolutely not obligated to hear to any request, but he gave respect. அதெல்லாம் காப்பாற்றினான். அதனால் அவன் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கான். செஞ்சோற்று கடனுங்கிறாங்க இல்லையா, அதுக்கு அவன் மகாபாரதத்தில் அவன் உதாரணம். ராமாயணத்தில் கும்பகர்ணன் உதாரணம். கும்பகர்ணன் இருக்கான், அவன் கடுமையான தவம் செய்கிறான். அப்போ அவன் சரஸ்வதி அவன் நாக்கை பரட்டி போட்டுறான். எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஊக்கம் வேணும்னு சொல்ல வந்தவன் உறக்கம் வேணும்னு சொல்லிடுறான். அப்போது வேறு என்ன பண்ணுறது, 6 மாதம் தூக்கம் 6 மாதம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க. அவன் நல்லா படுத்து தூங்கின்னு இருப்பான். இப்போ பாரு 6 மாதம் நல்லா சாப்பிட்டுனே இருப்பான். ராமாயண யுத்தத்தில் வேறு யாருமே இல்லை. அதனால் ராவணன் சொல்கிறான் அவனை எப்படியாவது எழுப்பி கூட்டினுவாங்க அப்படின்னு. ஸோ அத்தனை பேரும் ராட்சசர்கள்லாம் போகிறாங்க, அவன் தூங்கின்னு இருக்கான். இவங்க உலக்கெல்லாம் எடுத்து அவனை இடித்து, அவ்வளோ தூக்கத்தில் இருப்பான் இல்லையா அவன், அதெல்லாம் இடித்து எழுப்புறாங்க. ஸோ கம்பர் யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமி தனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்பார் பாரதி. ஏன்னா கம்பர் அவ்வளோ பெரிய ஆள். அவர் என்ன சீனுக்கு பாட்டு எழுதுகிறாரோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரித்தம்னுவாங்க, பீட் மியூசிக் செட் பண்ணுவார், பாட்டிலே செட் பண்ணுவார். ஸோ அந்த உலக்கி வச்சு இடிக்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த பொயட்ரியோட ரித்தம் உலக்க வச்சு இடிக்கிற மாதிரி இருக்கும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வெற்பிடித்த கால தூதர் கையிலே, இப்படி தான் வரும். அந்த மியூசிக்கெல்லாம் இப்படி தான் வரும். ஸோ அவனை எழுப்புறாங்க, கூட்டின்னு போகிறாங்க. அவனும் செஞ்சோற்று கடனுக்கு உதாரணமாக ராமாயணத்தில் இருந்தவன். இவன் மகாபாரதத்தில் கர்ணன் அந்த மாதிரி இருந்தான். அடுத்தாள் யார்?
காந்தாரி. அவளுடைய ஹஸ்பண்ட் குருடங்கிறதுனால வாழ்நாள் பூரா என் கணவனுக்கே கண்ணு தெரியலன்னா எனக்கு எதுக்குன்னு கண்ணு மேலே கருப்பு பட்டி கட்டிக்கிட்டு, தோ ஷி வாஸ் நாட் பிளைண்டு, ஷி மெயின்டைன் தட் பிளைண்ட்னஸ் கடைசி வரைக்கும். அவளுடைய 100 பிள்ளைங்களும் சாக போகிறாங்க. அதனால் அவளுக்கு ரொம்ப கோபம் இருக்குது. அப்போ துரியோதனங்கிட்ட சொல்கிறா, அப்பா நீ ஒரு நாள் எங்கிட்ட நேக்கடா வா அப்படின்னு. அவருடைய நோக்கம் என்ன, வர்ற துரியோதனன் இந்த கண்ணில் இருக்கிற கட்டை அவுத்துட்டு இப்படி பார்த்துட்டாள்னா அவன் உடம்பு ஸ்கேன் ஆகிடும், எந்த அம்பும் அவனை எங்கேயுமே பாதிக்காது. அதுக்காக அந்த மாதிரி வர சொல்கிறான். கிருஷ்ணர் தான் வழக்கம் போல் தந்திரம் செய்வார. அவன் எதிரில் போகிறாரு, அவன் இப்படி கை வச்சுன்னு போய் ஒழிஞ்சிக்கிறான். எங்கே போக போகிறேன்னு எங்கள் அம்மா வர சொல்லிருக்கான். அதுக்கு இப்படியே போவ, ஏதாவது ஒரு இலையை வச்சுக்கிட்டு போ அப்படிங்கிறது. அவன் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு இலையை வச்சுன்னு போகிறான். அவள் கண்ணை தந்து ஸ்கேன் பண்ணுறா, இந்த இடத்துல அவளுடைய கண் படலை. அதனால் தொடையை பிளந்து உயிர் மாய்ப்பேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா பீமன், அந்த சபதம் நிறைவேறத்துக்காக தொடை இருந்த இடத்துல அந்த இலையை வச்சு அவனை கெடுத்து விட்டாங்க. இல்லைன்னா அவனை யாராலையும் அழிச்சிருக்க முடியாது. ஒரு தாய் சிறந்ததுல கோயில் இல்லைங்கிற மாதிரி அம்மாவுடைய ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குது, ஒன்றும் கம்மி இல்லை. அது இது அவனுடைய இது. ஆஞ்சநேயர் அஞ்சனாத்திரி மலையில் அஞ்சனாக்கு பிறக்கிறாரு. பிறந்த போதே ஆகாசத்துக்கு போய் சூரியனை ஏதோ ரெட் பாலுன்னு நினச்சி முழுங்க போகிறாரு. அப்போ தேவர்கள் அவர் கீழே தள்ளி விட்டுறாங்க. அவரை அடிக்கிற போது அவர் வாய் பிடிக்கிறார், இல்லைன்னா அவர் நார்மலாக தான் பிறந்தார். அப்போது அஞ்சனா சொல்கிறேன், என் பிள்ளை எவ்வளோ நல்லா இருந்தான், அவனை போய் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. இவன் உலகத்தில் பிறந்ததே ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக. அதனால் அவனுக்கு எப்போ ராமருக்கு கைங்கரியம் பண்ணணும் அது வரைக்கும் அவன் பவர் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு நாங்கள் எல்லா பவரும் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ அவருக்கு தன்னுடைய பவரே தெரியாது. ஸோ லாஸ்ட்டில் இலங்கைக்கு தாவணும். ஒவ்வொருத்தரும் நான் இவ்வளோ தாவுவேன் அவ்வளோ தாவுவேன்லாம் அவனுடைய பராக்கிரமங்களை சொல்கிறாங்க. அப்போ ஜாம்புவான் சொல்கிறான், ஆஞ்சநேயா நீ சாதாரண ஆளா, பிறந்த போதே ஆகாசத்துக்கு போய் சூரியனே முழுங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பவர் இருந்தது, இந்த 12 மைலியாக உன்னால் தாண்ட முடியாதுன்னு உடனே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்படியே போயிட்டு வாங்கின்னு இலங்கையில் போயிட்டார். இப்படி ஒவ்வொரு புராண கதையிலையும் ஒவ்வொரு கேரக்டரை வச்சு ஒவ்வொரு விதமாக எப்படியெல்லாம் ஜனங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட எந்த மாதிரியான அரிய தவசு இருந்தது, இதெல்லாம் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். இதுதான் அந்த 4 கேரக்டருக்காக வந்தது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆஞ்சநேயருக்கு ராம கைங்கரியம் செய்யணும், அப்பனுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுனாக்கா நடக்கணும்னு சொன்னால் பீஷ்மர் விரதத்தை ஏற்றுக்க வேண்டியிருக்கும், கர்ணன் செஞ்சோற்று கடனுக்காக அந்த மாதிரி பண்ணான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தனது கணவன் திருதராஷ்டிரன் பார்வையற்றவன் என்று தெரிந்த பிறகு அவனுக்கு கண்களாக மகாபாரதத்தின் காந்தாரி செயல்பட்டிருக்க வேண்டும். அதற்கு மாறாக தனது கண்களை துணியால் கட்டிக்கொண்டு இந்த உலகம் தன்னை புகழ வேண்டும் என்று சுயநலத்தோடு வாழ்ந்தவள் என்றும், தனது 100 பிள்ளைகளையும் குறிப்பாக துரியோதனனை ஒழுக்க நெறிகளோடு வளர்க்க தவறிய தாய் என்றும், காந்தாரி மீது எதிர்மறை விமர்சனங்களும், காந்தாரி ஒரு நேர்மையான தியாக உள்ளம் கொண்ட சிவபக்தி நிறைந்த பதிவிரதை என்றும், அவள் வரங்களும் சாபங்களும் சிவனின் அருளால் மிகச் சரியாக பலித்தன என்றும் அந்த கதாபாத்திரத்தின் மீது நேர்மறை விமர்சனங்களும் வைக்கப்படுகின்றன. இதில் எந்த விமர்சனங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? மகாபாரதத்தில் காந்தாரி என்ற கதாபாத்திரத்தை பற்றிய தங்களது மேலான கருத்துக்கள். ஸோ காந்தாரியை பொறுத்த மாத்திரம் என்னென்னா, ஒரு பாண்டவர்களுடைய கௌரவர்களுடைய இதில் சந்ததி இல்லாமல் இருக்குது. ஏன்னா பாண்டு செத்துப்புட்டான், அந்த மந்தரை மாந்தி அவகிட்ட செக்ஸ் பண்ண போது செத்துப்புட்டான். ஏன்னா சாபம் இருந்தது, செக்ஸ் பண்ண செத்துப்புடுவேன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வம்சம் தழிக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதனால் வேதவியாசர் இருக்கார் இல்லையா, அவர் இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரியவர். அந்த காலத்தில் இந்த குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு சத்திரிய லட்சணமாக இருந்தது, அதில் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் வேதவியாசரை கூப்பிடுறாங்க,
இந்த மாதிரி இந்த 2 வம்சமும் தலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3 பேரை பிடிச்சின்னு வர்றார். யார்? பீஷ்மர். அதில் ஒருத்தி சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க கூட லவ்வில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் போ அப்படின்னு. அவன் சொல்கிறான், எவனோ கூட்டு போன பொண்ணு எனக்கு வேணாம், நீ போன்றான். இப்போ சொல்கிறா, உன்னால என் வாழ்க்கையே நாசமாச்சுடா, அதனால் நீ என்னை கட்டிக்கோன்றா. முடியாது, நான் வந்து தேவ வரதன், இந்த பிறவியில் எனக்கு கல்யாணம் கிடையாதுன்னு. இப்போ அவள் என்ன பண்ணுறா, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்டா, என் வாழ்க்கையை கெடுத்தியேன்னு அவள் நெருப்பில் போயிட்டு சாபம் விட்டுறான். அவள் தான் வந்து இந்த பீஷ்மருக்கு எதிராக நின்ன ஆம்பளையும் இல்லாத பொம்பளையும் இல்லாத சிகண்டி. ஏன்னா அவள் அழிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கா. அதனால் அந்த 3 பேரில் அவள் போயிட்டான். 2 லேடிஸ் இருக்காங்க இவருக்கு பீஷ்மர் கூட்டின்னு வந்த ஆளில். ஸோ வேதவியாசர் இருக்கார் இல்லையா, அவர் வராரு. வேதவியாசர் வந்துட்டு அவரை பார்த்த உடனே இவ கண்ணை முடிக்கிறான். யார்? அம்பாலிகா சிஸ்டர்ஸில் 3 பேரில் ஒருத்தி தான் செத்துவிட்டா, இன்னொருத்தி கண்ணை முடிக்கிறான். அதனால் அவர் குழந்தை கொடுத்த போது குருட்டு பிள்ளை பிறந்தது, அதுதான் திருதராஷ். இன்னொருத்தி பயந்து போயிட்டான், உடம்பெல்லாம் பேலுன்னுவாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பாண்டு இருக்கான் இல்லையா, அவன் அந்த மாதிரி வந்தவன், பயந்து போன அந்த 2வது அம்பாலிக்காவுக்கு அந்த வந்தவன். இவங்க 2 பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கிற போது பார்க்கலான்னு சொல்லி அங்கே இருந்த வேலைக்கார பொம்பளையும் வந்து நின்ட்டான். அவளுக்கு பிறந்தது தான் விதுரன். ஸோ இந்த மகாபாரதத்திலே ரொம்ப நீதிமான் என்று அழைக்கப்படுகிற அந்த விதுரன் வேலைக்காரிக்கு பிறந்தவன் வேதவியாசர் மூலமாக. இந்த 2 பேரில் ஒருத்தன் குடனா பிறந்து தொலைஞ்சிட்டான், ஒருத்தன் மஞ்சா காமாலியோட பிறந்து தொலைஞ்சிட்டான், எல்லோ விஷா அந்த மாதிரி. இதெல்லாம் நமக்கு பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். ஒவ்வொரு கேரக்டருமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ மகாபாரதத்தில் எல்லாமே ரைட்டாகவும் நடந்தது, ராங்காகவும் நடந்தது. குருக்ஷேத்திர யுத்தமே கூட 18 நாளில் 11 நாள் வரைக்கும் நல்லா நடந்தது. அந்த காலத்துலலாம் எப்படின்னா, 1 டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி எல்லோரும் 6 மணிக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. சாயந்தரம் அஸ்தமன நேரத்தில் அவங்கவுங்க கேம்புக்கு போயிட்டு ஜாலியாக அட்டடிச்சின்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த கடோத்கஜன் என்ன பண்ணால், அவனுக்கு நைட்டில் தான் பவர். அதனால் நைட்டில் பூந்து எல்லாரையும் ஹேவக் பண்ணிட்டான்னா, அதிலிருந்து 6 நாளைக்கு அதர்ம யுத்தங்கள் மகாபாரதம் நடந்தது. எல்லாமே தப்பாக நடந்தது. அபிமன்யுவை சக்கர வியூகத்தில் கொல்றது, இப்படி பலவிதமான இதெல்லாம் நடந்தது. ஸோ மகாபாரத் என்பது 18 நாள் தான் நடந்ததுனாலையும் அதுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டோரிஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு கவிதையும் எழுதலாம். அந்த மாதிரி எழுதுனாங்க. வீர அபிமன்யுன்னு ஒரு சினிமா வந்துச்சு, அது ஒன்லி அபிமன்யுடைய கரெக்டட் கேரக்டர்ஸை வச்சு எழுதினாங்க. அப்போ ராமாஞ்சநேய யுத்தம்னு எழுதினாங்க. அப்போ ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஏன் சண்டை வந்துச்சுன்ற மாதிரி. கிருஷ்ணார்ஜுன யுத்தம் எழுதினாங்க, அது கிருஷ்ணருக்கு அர்ஜுனுக்கு எதுக்கு சண்டை வந்துச்சுங்கிற மாதிரி. ராமபக்த ஹனுமான் எழுதினாங்க, அது ஒன்லி ராமர் அண்ட் ஹனுமானுக்கான கனெக்டடான விஷயங்கள். இப்படி விதவிதமான கதைகள், கதைக்குள்ளே கதை ஒவ்வொன்றுமே 3 மணி நேரம் சினிமா எடுக்கிற அளவுக்கு வித்தியாசமான விஷயங்களாக இருந்தது. அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியா கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது. ஜனங்களுக்கு என்ன தான் பொழுதுபோக்கு? சாயந்தரம் எல்லோரும் அந்த ஊரில் இருக்கிற கோயிலில் வந்து உட்காந்துருவாங்க, இல்லை அரண்மனைக்குள்ளே அதுக்குன்னு ஒரு முற்றம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த தீவட்டி வெளிச்சத்தில் இல்லை அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுன்னு நைட்டு ஆரம்பித்தாங்கன்னா வெடிகாலம் வரைக்கும் கதை சொல்லிக்கின்னே இருப்பாங்க. இப்படி தான் இந்த கதைகள்லாம் ஒவ்வொன்றா வித்தியாசமான சிந்தனைகளோடு வந்துக்கிட்டே இருந்தது. எல்லாமே கதைக்குள்ளே கதை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அரேபியன் நைட்ஸ் மாதிரி வச்சுக்கோ, நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி அரேபியன் நைட்ஸ். அந்த வேதாளம் முருங்கை மரத்து மேலே ஏறிக்கினே இருக்கும், இவன் இறக்கி விடுவான், திருப்பியும் போய் மரத்து மேலே ஏறிக்கும். இப்படி விதவிதமான கதைகள் எல்லா நாட்டிலையுமே வந்தது. விக்ரமாதித்தன் கதைகள், பஞ்சதந்திர கதைகள், ராமாயணம், மகாபாரதம், எக்கச்சக்கமாக. கடைசியில் சுகபிரம்ம ரிஷி வந்து பரிஷித் மகாராஜுக்கு சொன்ன கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறாகிய பாகவதம், இப்படி நிறைய இருக்குது. ஸோ இதில் எது ரைட்டு எது ராங்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியுகம்னா 100க்கு 100 எல்லாம் நேர்மையாக இருப்பாங்க. அதுக்கடுத்து ராமர் வாழ்ந்த திரேதா யுகத்தில் 75 பங்கு நல்லது இருக்கும், 25 பங்கு கெட்டது இருக்கும். ராவணெல்லாம் கெட்டவன் இல்லை, அதான் மகாசிவ பக்தன், சாதாரண ஆளா.
ஸோ அவன் கெட்டவன் இல்லை. அவன் செஞ்ச ஒரே தப்பு, தன்னுடைய தங்கை சூர்பனனுடைய மூக்கை அறுத்து அவமானப்படுத்திட்டாங்களேங்கிறதுக்காக அவன் செய்தியை தூக்கின்னு வந்து வச்சுருந்தான். அவ்வளோதான். அவன் லக்ஷ்மணன் பண்ண தப்பு தானே. இன்னொருத்தனுடைய சிஸ்டர் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னா பண்ணிக்கோ, இல்லை விட்டு தொலை, அவன் மூக்கு ஏன் இருக்கிற இல்லை. சாஸ்திரத்துலேயும் இருக்குது, ஒரு லேடி உன் மேலே ஆசைப்பட்டாள்னா யூ ஹாவ் ஏ ரைட் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். ஆனால் ஆசை இருக்குது, நம்ம சொல்கிறது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கதை இருக்கும், காரண காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து மகாபாரதம் ஆச்சு. அது 50 பங்கு நல்லவங்க, 50 பங்கு கெட்டவங்க. இப்போது நீங்கள் துரியோதனன்னு சொல்கிறீங்க, அவன் மனசு வெறுத்து போய் தண்ணி கடியில் போய் ஜலத்திலேயே தியானம் பண்ணுறான் உட்காந்துக்கிட்டு. அப்போ இந்த கிருஷ்ணர் சும்மா இல்லாமல் அங்கே பீமனை கூட்டின்னு போயிட்டு அவனை சண்டைக்கு கூப்பிடுன்றார். சண்டைக்கு கூப்பிட்றான். பரசுராம இவர் இருக்கார் அங்கே, இவருடைய அண்ணன் பலராமர் இருக்கார். அவருக்கு 2 பேரும் சிஷ்யனுங்க. பீமனும் சிஷ்யன், துரியோதனும் சிஷ்யன். அப்போ என்ன பண்ணாலும் 2 பேரும் ஈக்குவல் ஃபைட்டில் இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் தொடையை தட்டி தான் இந்த இடத்துல அடின்னு சொல்லி பண்ணார். உடனே பலராமர் கோவம் வந்து அதர்ம யுத்தம்னு இவங்களோட சண்டை போகிறதுக்கு வர்றார். அப்போது மேலே இருந்து தேவர்களெல்லாம் பூமாறி பொழிஞ்சு துரியோதனன் உத்தமன், இவன் தான் வீரன் அப்படின்னு சொன்னாங்கன்னு மகாபாரத்திலே இருக்குது. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ மகாபாரத காலம் என்பது என்ன, 75 பங்கு கெட்டது, 50-50 கரெக்ட் ஜாக் பிஸ்கெட், 50-50. இது கலியுகம். கலியுகத்தில் 75 பங்கு கெட்டது, 25 பங்கு தான் நல்லது. ஒரு டிவி டாக்குமெண்ட்ரி இருக்கும் அந்த காலத்தில். ஒரு ராஜா அமாவாசை அன்னைக்கு ஒரு பெரிய அண்டா வச்சு எல்லோரும் இதில் பாலை கொண்டாந்து கொட்டுங்கன்னுவோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, வீட்டில் நான் பாலை கொட்டலன்னு தெரியவா போகுது ராஜாக்குன்னு தண்ணி கொட்டின்னு இருப்பாங்க. கொஞ்சம் பேர் நேர்மையாக பாலை கொண்டாந்து கட்டுவாங்க. கொஞ்சம் பேர் தான் பாலை கொட்டினாங்க, நிறைய பேர் இது தண்ணி கொட்டிட்டாங்க. அதனால் பால் கூட வேஸ்ட் ஆகிடுது, நீத்து போகுது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி முடிகிற போது அவங்க சொல்லுவாங்க, நல்லவர்கள் ஊற்றிய பாலும் வீணாகி விட்டதே அப்படின்னு. இந்த கலியுகத்தில் நல்லவங்க இருக்காங்க, ஆனால் இவங்களுடைய நல்ல தன்மை கெட்டு போகிற அளவுக்கு அவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. இந்த ராட்சசர்கள்னு சொல்லின்னு போ, இல்லை ராட்சச குணம் உள்ளவர்கள்னு சொல்லின்னு போ, அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறது 75 பங்கு அவங்க. ஸோ 25 பங்கு வந்து நல்லவங்களாக இருந்து என்ன பிரயோஜனம் இவங்களுடைய இது. ஆனாலையும் இன்றைக்கி வரைக்கும் ஏதோ கொஞ்சம் மழை பெய்யுது, உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு. இப்போ டெல்லியிலலாம் காற்றே கஷ்டம் பாரு, உங்களுக்கெல்லாம் நல்ல காற்றெல்லாம் கிடைக்கிது, எல்லாமே இருக்குது, சாப்பிட்றதுக்கு இருக்குது ஏதோ ஒன்று. இப்போ தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. யாராவது ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் கூட அவனுக்கு மழை பெய்யணும் இல்லையா? அதனால் அந்த மழை மற்றவங்களும் யூஸ் ஆகும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். நெல்லுக்கு தான் தண்ணி பாய்ச்சுறாங்க, அது வாய்க்காலில் போகிற போது பக்கத்தில் இருக்கிற புல் புதருக்கெல்லாம் கூட கொஞ்சம் கிடைக்குமா. அந்த மாதிரி யாரோ ஒரு மகானுக்காக, ஒரு நல்லவனுக்காக தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நாலடியார் சொல்கிறது. அதனால் கலியுகம் என்பது என்ன, தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும். தர்மத்தை தர்மமாக இருக்க முடியாதது சூதும் வாதும் சோதனை செய்யக்கூடிய காலம்தான் இந்த கலியுகம். கலியுகம் முடிகிற நேரம் நெருங்கிச்சு. ஸோ அது முடிஞ்சதுன்னா அடுத்தது சத்தியுகம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால் ஒரு பெரிய அழிவு வரும். அந்த அழிவில் ஜனங்கள்லாம் காடு மூடு அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் சத்தியுகம்ன்றது. இப்போ உள்ள இந்த அனாச்சாரங்கள் எல்லாம் போயிடும். இப்போ இருக்கிற இந்த விஞ்ஞானம், சோகால் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் இருக்காது, கரண்ட்டே இருக்காது. அந்த மாதிரிலாம் வரக்கூடிய காலங்கள் இருக்கின்றன. அதனால் லேட்டஸ்ட் வெயிட் அண்ட் சி. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போமா இல்லை நம்மளும் அடிச்சுன்னு போடுமான்னு தெரியாது. பட் இதெல்லாம் நடக்க தான் போகுது. இப்போ உள்ள நெக்ஸ்ட் பிளானிங் சத்தியுகத்தில் எல்லாருமே தவசிகளாக இருப்பாங்க. யாரும் இந்த மாதிரி ஜனங்கிட்ட லௌகீகமாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாம் கண்ண முடின்ட்டு அப்படியே தியானத்தில் அமிர்தம் சாப்பிட்ணும் உட்காந்துன்னு இருப்பாங்க. ஸோ காலம் என்பது 4 தடவை மாற்றினே இருக்கும். காலன்றது சக்கரம். உருண்டோடுகின்றவன் கதிரவன், அவன் பின் உருண்டோடுகின்றன ஒவ்வொரு நாளாய அப்படின்னு.
சக்கரம் வச்சுட்டு சூரியன் போயின்னு இருக்கிறான், அவன் பின்னால் ஒவ்வொரு நாளாக ஓடிக்கினே இருக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி வாட் நெக்ஸ்ட். இந்த நிமிஷத்துக்கு யூ ஆர் ஆல் டூயிங் த ரைட் திங். ஒரு கோயிலுக்கு வந்திருக்கீங்க, பாட்டு கேட்டீங்க, இந்த பிரசாதமெல்லாம் சாப்பிட்டீங்க, கொஞ்சம் சத்சங் பண்ணுறீங்க, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அவ்வளோதான். இதை மெட்ராஸில் இருக்கிற 190 பேர் பண்ணுறதே இல்லை. ஸோ நீ உருப்பட்டுட்டேங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃபே இல்லையா? இவ்வளோ தூரம் 40 கிலோமீட்டர் வந்து உட்காந்து ஏதோ 4 நல்ல விஷயம் கேட்டு போகணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். அதுவும் இன்றைக்கி பஸ் சார்ஜெலாம் ரொம்ப ஏறி போச்சு, பெட்ரோல் விலைலாம் ரொம்ப ஏறி போச்சு. இருந்தாலையும் இவ்வளோ செலவு பண்ணின்னு ஜனங்க வராங்க இல்லையா? பஸ்லேயோ ஸ்கூட்டர்லேயோ இதுலேயோ வராங்க. அதனால் யூ ஆர் ஆல் இன் த ரைட் ட்ராக். மற்றவங்கள பற்றி நமக்கு என்ன, நம்ம கரெக்டாக இருக்கோம். ஸோ லெட் அஸ் பி ஹாப்பி அண்ட் கண்டென்டட் தட் வி ஆர் மார்ச்சிங் இன் த ரைட் டைரக்ஷன். Question from Tayamma, Malaysia, Kuala Lumpur. பாபா, நேபாளம் துர்கை அம்மனின் பிறப்பிடமாக கருதப்படுவது உண்மையா? அங்கு எருமையை பலி கொடுக்கிறார்கள். ஆனால் தாங்கள் ஆதிசங்கரராக அவதாரம் எடுத்து இவை அனைத்தையும் நல்வழிப்படுத்தினீர்கள். இது போன்ற உயிர்வதை அழிவுக்கு வழிவகுக்குமா அல்லது பாவ கர்மாக்களின் கீழ் வருமா? சக்தி பீடங்கள் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. 2 விதமாக சொல்லுவாங்க. இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது இல்லையா? சிந்தபூர்ணி, காங்கரா தேவி, சண்டி, சாமுண்டா, இந்த மாதிரி இருக்குது. அதுதான் சக்தி பீடம் சொல்கிறவங்க இருக்காங்க. 63 இடங்களில் போய் அம்பாள் தன்னை இது பண்ணிக்கினா இல்லையா? தட்சனுடைய யாகத்துக்கு போயிட்டு சிவனுடைய அதிருப்திக்கு ஆளான காரணத்தினால அவள் தன் உடம்பை 63 பிரித்து இந்தியாவில் 63 இடங்களில் விழுந்தது. அதனால் 63 சக்தி பீடங்கள்ன்றாங்க. அதில் அஸ்ஸாம் இருக்கு இல்லையா? அங்கே வந்து அம்பாளுடைய யோனின்வாங்க, தி ஜெனிஷியல் ஆர்கன் போய் விழுந்தது. காமாக்கியான்னு பேர் இருக்கு. இந்த காமாக்கியாவில் ஆரம்ப காலத்தில் தேவர் ஃபாலோயிங் தாந்திரிக் பூஜாஸ். இன்றைக்கும் இருக்குது தாந்திரிக் பூஜாஸ்ன்னுவாங்க. அதில் இந்த பலியெல்லாம் இருக்குது. இதே நீங்கள் இமாச்சல் பிரதேஷ்கெல்லாம் போனீங்க, வைஷ்ணவி தேவி இருக்கு இல்லையா? அது கூட அந்த 9ல் ஒரு இடம். நான் சொன்ன மாதிரி சண்டி, சாமுண்டா, சிந்தபூர்ணி, காங்கரா தேவி, மணிகர்ணிகா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கெல்லாம் சுத்த பூஜைகள். ஆனால் உங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம். ஏன்னா மார்க்கெட்டு வழியாக நுழைஞ்சி படியெல்லாம் ஏறி முக்கின்னு போவீங்க. நீங்கள் 2 கோயில் தான் காரில் போய் இறங்கிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். மற்றெல்லாம் படி ஏறி இறங்கணும், அந்த மாதிரி மலை ஏறி இறங்கணும், அப்படி இருக்கும். அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு 4 அடிக்கு 4 அடி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். ஸோ வி ஒன்ட் பி இம்ப்ரெஸ். நம்ம ஊரில் நம்ம காமாட்சியும் மீனாட்சியும் காளிகாம்பாலையும் எல்லாரையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே போய் தவிழ்வுண்டு ஒரு 4 அடிக்கு 4 அடி பார்த்துன்னு உட்காந்துதான் நமக்கெல்லாம் ஒரு இம்ப்ரெஷன் வர்றது இல்லை. ஆனால் போகிறாங்க. இப்போ ஜுவாலாமுக்கின்னு ஒரு இடம் இருக்குது. ஜுவாலாமுக்கின்னா பூமிக்கு அடியிலிருந்து ஒரு நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நெருப்பு தான் கும்பிட்றீங்க. அங்கே சிலை கிளை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கோயில் வந்து இப்படி போயிட்டு அந்த நெருப்பை சுற்றி வருவீங்க. நெருப்பில் நீங்கள் ஏதாவது போடலாம், தேங்காய் ஏதாவது போடலாம், அவ்வளோதான். அதுதான் ஜுவாலாமுக்கி கோயில்னு சொல்லக்கூடியது. அந்த நெருப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு மேலே ஒரு தங்க கலசம் அக்பர் பாஷா பண்ணி கொடுத்தான் அப்படின்னு ஒரு கதைலாம் அந்த ஊரில் இருக்குது. வைஷ்ணவி தேவி உங்களுக்கு தெரியும், கட்ரான்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் ஜம்முக்கு போயிட்டு ஜம்முலேருந்து கட்ரா போகணும். அங்கே ஹெலிகாப்டர் சர்வீஸ் 7000 ரூபாய்க்கு இருக்குது. அண்டு கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் முன்ன வரைக்கும் ஹெலிகாப்டர் போகும். மற்றவங்கெல்லாம் நடந்து போகிறவங்க இருக்காங்க, இல்லை குதிரையில் போகிறவங்க இருக்காங்க. அங்கே ஜக்மோகன் ஒரு கவர்னர் இருந்தான். அவன் வந்து இஷ்டத்துக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டான். இந்துக்களுக்கு நல்ல கோயில், துலுக்கம் ஊர் இது, அதனால் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கும், டாய்லெட்ஸ் இருக்கும். ரொம்ப கம்மி விலையில் உனக்கு சாப்பிட்றதுக்கு பூரி, சப்ஜி, காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நடந்து போகிறது ஒரு வழி. நடந்து போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே ஒரு தாயுடைய கர்ப்பப்பைன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ளே நுழைஞ்சி வெளியே வரணும். வந்தால் ஒரு ஜென்மாவுடைய கர்மாக்கள் கழியுது அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரணும். கஷ்டம் போயிட்டு உள்ளே வரணுன்ற மாதிரி. திருவண்ணாமலையில் கூட ஒரு இடம் இருக்குது, மலையப்பட்டி. நீங்கள் சுற்றிட்டு வெளியே வர்றபோது அங்கே ஒரு இதாக இருக்கும், இடுக்கு பிள்ளையாருன்னு பேர். அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரணுன்னு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள்.
ஸோ அங்கே அந்த தெய்வம் இருக்குது. அதுக்கு ஜுவாலாமுக்கி அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னே வைஷ்ணவி தேவி, இப்படி ஒவ்வொரு இடமும் இருக்கும். அதில் சிலை அந்த மாதிரி கொஞ்சம் திருத்தமாக இருக்கிற இடம் வந்து பக்லாமுக்கி. அண்டு நார்மலாக இமாச்சல் பிரதேசில் எல்லா கோயில்லையும் யாகம் இருக்கும். யாகம் எப்பயும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீ போய் அந்த ஐயர்கிட்ட துரு கொடுத்து எதிரில் உக்காந்தியானா உன்னை வச்சு கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்ற சொல்லி யாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா கோயில்லையும் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜுவாலாமுக்கா கோயிலில் எல்லாம் சிந்தப்பண்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, இந்த ஊர்லேருந்து, அந்த ஊர்லேருந்து இந்த தேவதைகளெல்லாம் இந்த ஊருக்கு வந்தாங்க, அவங்க தவம் செஞ்சாங்க, அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வைஷ்ணவி தேவிக்கு போனீங்கன்னா அங்கே 3 கல் தான் இருக்கும். உருவங்கிருவம் ஒன்றுமே இருக்காது. 3 கல் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ராட்சசன் துரத்தின்னு வந்தான். அப்போ ஒரு சின்ன வயசு பொண்ணால் அந்த இடத்துல வைஷ்ணவி தேவி வந்து துர்கை, சரஸ்வதி, மகாலட்சுமியை வச்சு 3 கல்லாக பூஜை பண்ணான். அதுதான் 3 கல்லுவான். உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்த்தா 3 கல் தான் அந்த இடத்துல இருக்கும். ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல. அதனால் உங்களுக்கு நிஜமாகவே கோயில்கள் அந்த மாதிரி அதில் இன்வால்மெண்ட் இருந்தால், நம்ம ஊரில் இல்லாத கோயிலே கிடையாது. ஆந்திரா, கர்நாடகாவில் இல்லாத கோயிலே இல்லை. சிருங்கேரி போங்க, சாரதா தேவி கோயில் இருக்குது. அப்புறம் கட்டில் துர்கா இருக்குது. இது மூகாம்பிகை கோயில் இருக்குது. இது மாதிரி நல்ல கோயிலெலாம் இருக்குது. ஆந்திராவில் அந்த மாதிரி இருக்குது. கனகதுர்கா இல்லையா? கனகதுர்கான்னா என்ன, ராகு ப்ளஸ் குரு ரெண்டும் சேர்ந்த ஒரு வடிவம். கனகன்னா குரு, துர்கைன்னா ராகு சம்பந்தம். அதனால் அதுவும் ஒரு மலை மேலே தான் இருக்குது. நல்ல கோயில். ஸோ அம்பாள் கோயில்கள் வேணாலும் இருக்குது. சிம்மாச்சலம் இருக்குது. அப்புறம் அன்னவரம் சத்யநாராயண சுவாமி கோயில் இருக்குது. பத்ராச்சலம் ராமர் கோயில் இருக்குது இல்லையா? நல்ல கோயிலெலாம் நிறைய இருக்குது. கர்நாடகா சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாட்டில் எவ்வளோ கோயில் வேணும். கும்பகோணம் பக்கம் போயிட்டேன்னா 3 நாள் 70 கோயில் சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ எல்லாமே சவுத் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு வந்து கோயில்கள் வேறு எங்கேயுமே இல்லை. நல்ல நல்ல கோயிலெலாம் இருக்குது. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோயில். ஈவன் கர்நாடகா, ஆந்திரா கோயிலை விட பிரம்மாண்டமான கோயில்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. காஞ்சி காமாட்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்து ஆதிசங்கரர் காலத்திலேருந்து இருக்கிற பரீட்சைகள், எந்த பரீட்சைகள், பரமாச்சாரியார் மாதிரி மகான்கள் எல்லாம் பூஜை பண்ணின காமாட்சி இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பீப்புள் ரைசிங் டு த அக்கேஷன். 6 படை வீடுகள் அனைத்திலும் முருகப்பெருமான் வெவ்வேறு பெயர்களில் அவதாரங்கள் கொண்டு அருளாசி செய்கிறார். இந்த 6 படை வீடுகளும் தங்களது மகன், அதாவது நான் சிவசக்தி ரூபமாக தங்களை காண்கிறேன், முருகப்பெருமான் அவர்களால் ஒரே காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட கோவில்களா அல்லது அரண்மனைகளா? இதெல்லாம் முருகருக்கு எவ்வளோ கோயில் இருக்குது. எந்த கோயிலையாவது ஏதோ குறைக்குதா? சிறுவாபுரி இருக்குது, இங்கே திருப்பூரூர் இருக்குது, கந்தசாமி கோயில் இருக்குது. இதெல்லாம் 6 படையில் வரலன்னாக்கா அதெல்லாம் கோயில் இல்லையா? என்னன்னா 6 சக்கரங்கள் இருக்குது நம்ம உடம்புல, ஆராதாரங்கள்னு பேர். அதனால் அந்த 6 சக்கரங்களை நினைவுபடுத்துகிற மாதிரியாக 6 படை வீடுகள்னு வச்சாங்க. அவ்வளோதான். ஒரு பெரிய தத்துவத்தை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னது. ஸோ அப்படி பல விஷயங்கள் மக்களால் குழப்பப்பட்டு விட்டன. இல்லைன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் தான் இருக்கிறான், அது ஒரு லாஜிக்கு. இல்லை நீ வெளியே தேடவே தேடாத, குகன் அப்படின்னா உன் நெஞ்ச குகையில் வசிக்கிறவன் அர்த்தம். அதுதான் குகப்பெருமான். ஸோ நம்ம எல்லாருடைய நெஞ்ச குகையிலையும் இருக்கான் இல்லையா? அவன் தான் முருகப்பெருமான். இதை நீ ஏன் அடக்கிற? இதில் நடுவில் இது 7ஆம் படை விடுதி, 8ஆம் படை நம்பர் வேறு போட்டுறாங்க இல்லையா? எதுவும் இல்லை, எல்லாருடைய நெஞ்சத்திலையும் இருக்கிறது அவன் தான். அதனால தான் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக அப்படின்னு வார்த்தையை அருணகிரி பயன்படுத்தார். நெஞ்சம் உள்ள முருகன் உட்காந்துக்கிறதே தெரியாமல் ஆசைகளால் நிரப்பப்பட்டு கனமாகிய கல்லாக மாறிப்போச்சு. அந்த கல்லை கொஞ்சம் மெல்ட் பண்ணுறதுக்காக திணியான மனோசினி மீது அடியார் அரவிந்தம் அரும்புமதோ அப்படின்னு வருவார்கள். அதனால் நம்ம மனசு கல் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நெஞ்ச கனகல் ஆசைகளால் நிரம்பி இருக்கு. அதனால தான் ஆசைக்கூர் பக்தனேன் வார்த்தை பயன்படுத்துகிறேன். நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக நான் முருகனிடத்தில் தஞ்சம் கேட்டு, எப்படியாவது நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, கருதா மறவா நெறி காண உன் இருத்தாள் வனஜம் தரை என்று இசைவாய்.
நான் ஒன்றும் மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்போ மறந்தால் தானே நினைக்கிறதுக்கு, நினச்சேன்னா மறந்து போட்டுன்னு அர்த்தம். இப்போ கருதா மறவா நெறிக்கான டிசிப்ளின். உன் இருத்தாள், உன்னுடைய 2 பாதங்கள். இந்த இடம் வனஜம்னா இதய தாமரை, வனஜானா தாமரைன்னு அர்த்தம். உன் இருத்தாள் வனஜம் இதய தாமரையில் தர என்று இசைவாய், எப்போப்பா நீ கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். அதனால் நம்முடைய 6 சக்கரங்களில் 4வது சக்கரம் முருகப்பெருமான். அதுதான் இதயம்னு சொல்லக்கூடியது. தொப்புள் கொடியில் ஆரம்பிக்குது, அங்கே பிள்ளையார் இருக்கார். இது 4, இது 5, இது 6, இது 7. ஸோ முருகனுங்கிறவன் நீ பார்க்குற மாதிரி மயில் மேலே உட்காந்துக்கிட்டு கையில் வேலெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியோ, இல்லை வள்ளி தேவி யானையோடு இருக்கிற மாதிரியோ அப்படிலாம் கிடையாது. முருகருங்கிற ஆள் பாம்பு. அவர் நம்முடைய முதுகுத்தண்டில் இருக்கிற குண்டலினி சக்தி, நம்முடைய வெற்றிபிரேன்றோம் இல்லையா, அதுதான் முருகர். ஸோ நம்ம எல்லார்கிட்டேயுமே முருகப்பெருமான் இருக்கிறான். அந்த அந்த பாம்பு இல்லையா, அதுக்கு பேர் என்ன, நாகசுப்ராயுடு, நாகசுப்பிரமணியன் அப்படின்றது. இப்போ தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இது சண்டை போட்டுன்னு கைலாசலேருந்து முருகப்பெருமான் வந்த ஸ்டேட் இது. அதனால் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரம் அங்கே வடநாட்டிலிருந்து சண்டை போட்டு வந்தார் இல்லையா, அவர் தான் கொன்றுதோடும் ஆளுகிறார், கொன்றுதோடும் ஆடுகிறார். அதனால் இங்கே இந்த முருகப்பெருமான் விசேஷம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா பேர், அரவவாள்ளு அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு என்ன தெரியுமா பேர், அரவா நாடு. அரவம்னா பாம்பு, அரவவாள்ளுன்னா பாம்புன்னா முருகப்பெருமானுக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கர்நாடகா எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளாலாம் மோஸ்ட்லி பெருசாக இருந்துச்சு. இது 1950களில் தங்குத்துரி பிரகாசம்னு ஒருத்தர் ஆந்திராவை கொஞ்சம் பிரிச்சுன்னு போனார். இந்த ட்ரிவாங்கூர் ராஜா இருந்தான் இல்லையா, அவன் கேரளா தனியாக போச்சு, நம்ம தமிழ்நாட்டில் தனியாச்சு. எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் நாம் எல்லாம். Question from ஜெயக்குமார் சார். ஏகலைவன் கட்டை விரலை குருதட்சிணையாக துரோணாச்சாரியார் வாங்கிய செயல் மூலம் நமக்கு என்ன கருத்தை மகாபாரதம் உணர்த்துகிறது? ஒரு பிராமணனுக்கு துவேஷம் வரக்கூடாதுன்னு உணர்த்துது. துரோணாச்சாரியார் பிராமின், அவர்கிட்ட தான் கௌரவர்களும் படித்தாங்க, பஞ்ச பாண்டவர்களும் படித்தாங்க. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஏழை தான், வாத்தியாரங்கள்லாம் ஏழைகளாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு அஸ்வத்தாமன் அவருக்கு மகன். ஸோ அவனுக்கு கொடுக்கறதுக்கு பால் கூட கிடையாது. அதனால் அரிசி மாவை தண்ணியில் கலக்கிட்டு தான் பாலுன்னு அவங்க ஒய்ஃப் கொடுக்குறத பார்த்துட்டு அவள் ஒய்ஃப் சொல்கிற, ஏங்க நீங்கள் இவ்வளோ பெரிய குருவாக இருந்து என்னதை கண்டீங்க, குழந்தைக்கு பால் கூட இல்லை அப்படின்ட்டு. சரி, என் ஃப்ரெண்டு அந்த காலத்தில் என் கூட படித்தவன் இருக்கிறான், இன்றைக்கி பஞ்சாபுக்கு ராஜாவை போயிட்டான் துருபதன், அவங்ககிட்ட போய் நான் ஹெல்ப் வாங்கின்னு வந்துடுறேன்னு போகிறாரு. அவன் இவரை அவமானப்படுத்துகிறான். இவர் சொல்கிறாரு, நீ பாதி ராஜ்யம் கொடுத்தேன்னு சொன்னியே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கணும்ன்ட்டு, எனக்கு ராஜ்யெல்லாம் வேணாப்பா, என் குழந்தைக்கு பால் கூட இல்லை, ஏதாவது கொடுன்னு அவமானப்படுத்திடுறான். இவருக்கு கோபம் வருது. உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அர்ஜுனனை வச்சு அவனை துருபதனை வெற்றி பெற்று தேர்காலில் கட்டி, நான் தான் உன் நாட்டுக்கு ராஜா, நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன் அப்படின்னு ஹியூமிலியேட் பண்ணுறாரு. அதுக்காக அவன் போய் ஆபிச்சாரம்னா செய்வனை பண்ணுற ஏவல் பில்லி சூன்யம் பண்ணுற யாகம் அதை பண்ணி, அதிலிருந்து தான் திருஷ்டத்தும்மனும் திரௌபதியும் வந்தாங்க. அழிக்கிறதுக்காகவே தான் வந்தாங்க திரௌபதியெல்லாம். ஒரு நாள் ஏகலைவன் ஒருத்தன் கேட்குறான், நான் அர்ஜுனனுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துட்டேன், யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாரு. காட்டுக்கு போகிற போது அந்த ஏகலைவனுடைய வில் வித்தியை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணேன்றார். வாங்க அப்படின்னு பார்த்தா துரோணனுடைய சிலையை அவன் பண்ணி வச்சுட்டு, மானசீகமாக உங்களுக்கு குருவாக வச்சுன்னு நான் கற்றுக்கினேன், எனக்கு குலவித்தை கல்லாமல் பாகம் போடணும்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். இவருக்கு ஷாக் அடிக்குது. இவ்வளோ பெரிய ஜீனியஸ் இருக்கான், நாளைக்கு அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்துட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு குரு காணிக்க கொடுக்குறியான்றார். இவன் கத்தே கொடுக்கல, அவன் இவ்வளோ மரியாதையாக எல்லாம் கற்றுக்கின்னு இருக்கான், அவங்ககிட்ட குரு காணிக்க கொடுக்குறியான், எது வேணா கேளுங்கன்றான். அவன் கட்டை விரலில் கொடுத்துருக்கான். ஏன்னா வில்லு இழுக்கிற போது இந்த கட்டை விரல் வேணும் இல்லையா. ஸோ அதை வெட்டி வாங்கினான் துரோணாச்சாரியார்.
ஏன்னா அர்ஜுனனுக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால. இதுதான் ஏகலைவன், துரோணாச்சாரியார், அர்ஜுனன், இவன் பாஞ்சால தேசத்து ராஜானா இருந்த துருபதனுடைய கதைகள். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அமெரிக்காவில் நான் பாஸ்டனுக்கு போன போது ஒரு லேடி, விசாகப்பட்டினம் அந்த அம்மா, அது டாக்டர் ஸ்வரூபாராணின்னு பேர். இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னே அனஸ்தீசியா கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மா, நான் உங்கள் எதிரில் வீணை வாசிக்கலாமான்னு கேட்டான். வாசிமான்னு உட்காந்து டாயின்டேன்னு. என் எதிரில் டாக்டர் தெரியல, ஏகலைவன் தெரியலாம். அந்த அம்மா வாசி முடிச்சோன்னு நான் கேட்குறேன், ஏம்மா உனக்கு ஏகலைவன் கூட ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு உனக்கு எப்போயாவது தோணியிருக்கான்னு. சொல்கிறேன், ஹவுஸ் சேஞ்ச், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏகலைவனுக்கு எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறா. அப்போது ஒரு பிறவியில் ஏகலைவனாக இருந்தால் அது கேஸ் தான் இன்றைக்கி அமெரிக்காவில் டாக்டர் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ராமாயண காலத்தில் ராமராய் இருந்தவர் மகாபாரத காலத்தில் கிருஷ்ணராக வரல, துரோணாச்சாரியாராக வந்தார் அப்படின்னு. அதனால் துரோணர்ன்றது யார்? பிரகஸ்பதி, ஜூபிட்டர், குரு பகவான். அந்த வேஷத்துக்கு வந்தார் துரோணர் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொன்னேன். அப்படி நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் பிறக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கனெக்ஷனில் இதுக்கு முன்பிறவிகள் இருந்த தொடர்புகளை நாம் பிறக்கிறோம். நீங்கள்லாம் என்கிட்ட வரீங்கன்னா அதுதான் காரணம். என்னுடைய ஸ்பிரிட்டுக்கும் உங்கள் ஸ்பிரிட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனை தொடர்ந்தே வரும்னு சொல்ல முடியாது. மிஸ் பண்ணலாம், கேட்சப் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில். அப்போ நீங்கள் வருவீங்க. உங்கள் ஆத்மாவில் ஏதோ ஒரு பலம் இருக்கும், என்னுடைய ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எங்கிட்ட வர மாட்டீங்க. ஸோ எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறதுனா இதுதான் அர்த்தம். சங்கரனின் தரிசனத்தில் மனசஞ்சலம் தீர்ந்திடுவோம், அதிசந்தோஷம் கொண்டாடுவோம். கங்கையை சடையில் தேக்கிய காத்த கங்காதரன் இவனே, தன் திங்கள் முகத்தில் தீச்சூடர் காட்டி தெளிவுற செய்தவனே. கோட்டி சுவாமியின் ஆசிகள் பெற்ற கோமகனும் இவனே, இவர் தேடி அளித்த திருப்பாதுகை சிரம் சூடி மகிழ்ந்தவனே. சிவசங்கரனின் தரிசனத்தில் மனசஞ்சலம் தீர்ந்திடுவோம், அதி சந்தோஷம் கொண்டாடுவோம். ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம், சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை
மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை